ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர் குடும்பமாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரலை மூலமாகவும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதற்கடுத்த வாரமும் தொடர் செய்தியாக பலமுறை நாம் தியானித்த ஒரு பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து பலமுறை நான் செய்தி எடுத்திருக்கிறேன். இந்த தொடர் செய்திகளின் தலைப்பாக பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்று இந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். பெருக்கத்திற்கான ஆயத்தம். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுவோம், பின்னால் இருக்கும் சொல்லுங்க. பெருக்கத்திற்கான ஆயத்தம். Preparation for more. Preparation for the more. பெருக்கத்திற்கான ஆயத்தம். ஆசீர்வாதம் என்று தலைப்பை வைக்காமல் பெருக்கம் என்று தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். காரணம், ஆசீர்வாதம் என்கிறதிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பொருளாதார மற்றபடி அசையும் அசையா ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் அடங்க இருக்கலாம். ஆனால் பெருக்கம் என்கிற அந்த வார்த்தையின் கீழே சமாதானத்தில் பெருக்கம், சுகவாழ்வில் பெருக்கம், ஆரோக்கியத்தில் பெருக்கம், பொருளாதாரத்தில் பெருக்கம், இவைகளோடு கூட தேவனோடு கூட கொண்டுள்ள உறவில் பெருக்கம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே தான் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக பெருக்கம் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்கள். ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வந்த ஒரு மனிதனை குறித்து இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கவனிங்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்திற்கான ஒரு சாம்பிள் இது, ஒரு மாதிரி இது. இன்னும் பல இடங்களில் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே கலாத்திற்கு நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. நம்ம எல்லாரும் புறஜாதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வெளியே சொல்லும் போது அவன் புறஜாதி இவன் புறஜாதின்னு யாரை குறித்து சொல்லக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெஜினாவுடைய திருமண வீட்டில் போதகர் சொல்லும்போது புறஜாதியிலிருந்து வந்தால் நானும் புறஜாதியிலிருந்து வந்தேன்னு அது அவர்களுக்கு விகற்பமான ஒன்றாக இருக்கும். புறஜாதி என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அப்படி பாலிஷா சொல்லணுமே ஒழிய புறஜாதி என்று சொல்லக்கூடாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகி நமக்கு வரும்படியாக. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ ஆபிரகாம் மிகவும் கர்த்தர்வனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் சீமானாய் இருந்தார் என்று சொன்னால் சுகுமாரை குறித்தும் அப்படியே சொல்லப்பட வேண்டும்.
சுகுமாரை கர்த்தர் மிகவும் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சீமானா இருக்கிறேன் அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். காரணம், வேதம் வாக்கு பண்ணுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு வரும்படியாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கும் வருகிறது. வருமா? நீங்க விசுவாசிப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனை மிகவும் ஆசீர்வதித்தார், அவன் சீமானாய் இருந்தான். சொல்லுங்கள், மிகவும் ஆசீர்வதித்தார், அவன் சீமானாய் இருந்தான், அவன் வர வர பலத்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உரியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் பலமுறை படித்திருந்த ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அந்த 11 அதிகாரங்கள் 2000 வருஷ காலகட்டத்திற்குள் சம்பவித்தவைகள். 1 முதல் 11 அதிகாரங்கள் எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 2000 வருஷம். 1 முதல் 11 அதிகாரம். 12வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒருவனை கர்த்தர் அவர் சந்திக்கிறார். அப்போ ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். சொல்லுங்கள், ஆதாமிலிருந்து 2000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2வது வருஷம். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. 50 அதிகாரங்களிலே 1 முதல் 11 அதிகாரங்கள் பெரும் சம்பவங்களை குறித்து விவரிக்கப்பட்ட சரித்திர புத்தகம். பெரும் சம்பவங்கள், மேஜர் ஈவென்ட்ஸ், பெரும் சம்பவங்களை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து, வானங்களை எப்படி சிருஷ்டித்தார், பூமியை எப்படி சிருஷ்டித்தார், மிருக ஜீவன்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான். ஆகவே சிருஷ்டிப்பை குறித்து அந்த சம்பவத்தை, சிருஷ்டிப்பின் சம்பவம், வீழ்ச்சியின் சம்பவம், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து எப்படி ஆசீர்வதித்தார், 2வது அவர்கள் வீழ்ச்சி அடைந்த பின்பு அவருடைய நிலைமை, வீழ்ச்சியின் சம்பவம், மனுக்குலம் மிகவும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டபோது தேவன் மனுக்குலத்தை பெரும் வெள்ளத்தினாலே நோவாவின் நாட்களிலே அவர் அழித்தார். இவையெல்லாம் சம்பவங்கள், பெரும் சம்பவங்கள். 1 முதல் 11 அதிகாரம் வரைக்கும் பெரும் சம்பவங்கள். 12வது அதிகாரம் முதல் 50வது அதிகாரம் வரைக்கும் 4 தனி நபர்களின் சரித்திரத்தை விளக்குகிறது. 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் ஏறத்தாழ 39 அதிகாரங்கள் 4 தனி மனிதர்களை குறித்து அது விவரிக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. சொல்லுங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 39 1 முதல் 11 அதிகாரங்கள் ஏறத்தாழ 2000 வருஷம். 12வது அதிகாரம் முதல் 50வது அதிகாரம் வரைக்கும் ஏறத்தாழ 400 வருஷம். 1 முதல் 11 அதிகாரங்கள் 2000 வருஷ காலகட்டத்துக்குள் சம்பவித்தவைகள். 12வது அதிகாரம் முதல் 50வது அதிகாரம் வரைக்கும் ஏறத்தாழ 400 வருஷ காலத்தில் சம்பவித்தவைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் கொடுத்த கனியை அவன் வாங்கி புசித்தது நிமித்தமாக அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போனதினாலே அவன் விழுந்து போனவனாய் காணப்பட்ட பொழுது அவனை தேடி கர்த்தர் வந்து விழுந்து போனவனாக விட்டுவிட விரும்பாத கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதாம் என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம் தனி மனிதன் அல்ல, ஒரு மனுக்குலத்திற்கு, விழுந்து போன மனுக்குலத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, நம்பிக்கை அற்று போன ஒரு நிலையிலே விழுந்து போனவனாக
ஏதேனை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டவனாய் விழுந்து போன அந்த மனுக்குலத்திற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் சொன்னா, சர்ப்பத்தை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை சொல்லுங்க நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை. வாசிக்கலாமா? 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் சீக்கிரம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவரோ உன் தலையையே நசுக்குவார். இந்த வாக்கு தத்துவம், மீட்பரை குறித்த இந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் ஸ்தோத்திரம், மனுக்குலத்தை மீட்கும்படியாக, நான் சொல்கிறதை நன்றாய் கவனித்துக் கொள், மனுக்குலத்தை மீட்கும்படியாக தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக அவதரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி பலியாக, பாவ நிவாரண பலியாக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வருவதற்கு அவர் ஒரு இனத்தை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு இனத்தை, ஏற்கனவே இருந்த இனங்களில் ஒன்றிலே அவர் மனிதனாக வந்திருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல, ஒரு பரிசுத்த ஜாதியை, ஒரு பரிசுத்த சந்ததியை அவர் ஏற்படுத்தி அந்த பரிசுத்த சந்ததியின் மூலமாக தேவன் அவர் மனிதனாக அவதரிக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? யூதர்கள் என்னும் அந்த இனத்திற்கு பெயர் யூதர்கள். யூதர்கள் என்னும் அந்த இனத்திற்கு தலைவனாக, தகப்பனாக இருக்கும்படியாக ஏறத்தாழ அவர் 20 சந்ததிகளாக, 20 ஆதாமிலிருந்து ஒரு 20 சந்ததிகள், கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த தேவன் ஏற்படுத்த விரும்புகிற அந்த இனத்திற்கு அப்பாவாக, தகப்பனாக இருக்கும்படிக்கு ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருந்தார். ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருந்தார். 21வது சந்ததியில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை ஊர் என்னும் ஒரு ஊரிலே, அந்த ஊருக்கு பேரே ஊர் என்னும் ஊரிலே அந்த ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் அவனை அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவர் அவனை அழைத்தார், அவனை அழைத்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனுக்கு பின் வரும் ஜாதிகள், சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்படியாக இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அவர் சாட்சியாய் வைத்து ஆசீர்வதித்தார். அவனை மிகவும் பெருக பண்ணினார், அவனை திரளாய் பழுக பண்ணினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நல்லா கவனிங்க, உங்களை குறித்து நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனை மிகவும் பெருக பண்ணினார், அவனை திரளாய் பழுக பண்ணினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அவனை ஆஸ்வதிப்பதற்கு முன்பதாக, அவனுக்காக தாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அவர் அனுபவிப்பதற்கு முன்பதாக அவனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எடுத்தவனே அழைத்து எடுத்தவனே ஆசீர்வதிக்கல. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் அழைச்சானா நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபைக்கு வந்தேன் ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்க சபைக்கு வந்த உடனே அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே ஆண்டவர் உங்களை அப்படியே தலைகளாய் மாற்றி விடுவார், தலைகளாய் ஆசீர்வதித்து விடுவார். கற்பனையே செய்யாதிருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமை அப்படியே அவனை சீமானாக்கி விடவில்லை, அவனை மிகவும் பழுக பண்ணி விடவில்லை, அவனை மிகவும் ஆசீர்வதித்து விடவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் 100 வயது வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க வேண்டும்? 50 வயதிலே அவனை சந்தித்தார். 50 வயதிலே அவனை சந்தித்தார், அவனை அழைத்தார். 100 வயது வரைக்கும் ஏன் காத்திருக்க வேண்டும்? 50 முழு வருடங்கள், ஆஃப் செஞ்சுவரி, 50 முழு வருடங்கள். ஏன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் ஆஸ்வதிக்கிறவர் கர்த்தர்.
சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கையற்றதா இருந்தாலும் 90 வயசு, அவனுக்கு 99 வயசு, அவருடைய மனைவி சாராளுக்கு 89 வயசு. 89 வயசு பாட்டி பிள்ளை பெறுவாளாம்? சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. பாசமாக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? 89 வயசு பாட்டிக்கு சாத்தியமே இல்லை. மகனே மகளே, நான் ஆபிரகாமுக்கு ஏன் அவ்வளவு தாமதம் பண்ணினேன்னு சொன்னா, சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலே நான் அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்வேனே. ஆனால் உன் சூழ்நிலையெல்லாம் அதை போல மோசமான சாத்தியமற்ற சூழ்நிலை அல்ல. ஆமென் சொல்வீங்களா? அதை போல மோசமான சாத்தியமற்ற சூழ்நிலை நீங்கள் சந்திக்கவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நீங்கள் சந்தித்து வருகிற இந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் மலைப்பாய் எண்ண வேண்டாம், நீங்கள் பெரிதா இதை குறித்து பாரம் கொள்ள வேண்டாம். நான் ஆபிரகாமுக்கே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வேனே, ஆனால் உங்க காரியமெல்லாம் எனக்கு எனக்கு சாதாரண அற்பமான காரியம், லேசான காரியம். ஆமென் சொல்வீங்களா? லேசான காரியம். அவனை கர்த்தர் எடுத்த உடனே ஆசீர்வதிக்கவில்லை. அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்பினார். இந்த வாரத்திலே அந்த ஆயத்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகிற வாரத்திலே ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 11 கடைசி. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் தேராகு ஆரானில் மரித்தான். இப்பொழுது ஆபிரகாம் ஆரானில் இருக்கிறார். ஆரான் என்னும் ஊரில் இருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். முதல் வசனத்திலே 3 காரியங்கள் சொல்கிறார். 2வது வசனத்திலே 3 காரியங்கள் சொல்கிறார். முதல் வசனத்தில் சொல்லும்போது, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உன் தேசம், உன் இனத்தார், உன் தகப்பன் வீட்டார். 2வது வசனத்தை சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென் சொல்வீங்களா? முதல் வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லுங்க. என்ன 3 காரியங்கள்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு போ. 2வது வசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மிகவும் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல 3 காரியங்கள், 3 நிபந்தனைகள் சொல்லுகிறார். 2வது 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 3 நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த 3 ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்வதற்காக இதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆங்கில வேதம் தமிழ் வேதாகமத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்லி 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலும் மூல பதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருந்தது? The Lord had said to Abraham. The Lord had said என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லி இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லி இருந்தார். சொல்லுங்கள், சொல்லி இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமும் வேகமாய். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே. இங்கே காரானூர் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் ஆரான் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். பிதாக்களே கேளுங்கள், சகோதரரே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஆரானில் குடியிருப்பதற்கு முன்பதாகவே
மெசொப்பொத்தியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுவீங்களா? ரைட். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு எங்கே தரிசனமானார்? எந்த ஊர்ல இருக்கும்போது தரிசனமானார்? ஊர் என்கும் மெசொப்பொத்தாமியா நாட்டிலே ஊர் என்னும் ஊரிலே இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமிடத்தில் பேசினார். அவன் ஆரானில் இருக்கும்போது அல்ல. தமிழ் வேதாமத்தை வாசிக்கும் போது ஆரானில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்பது போல இருக்கும். ஆனா இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வைத்து பாருங்கள். அவன் காரானூரிலே குடியேறுவதற்கு முன்பதாகவே, ஆரானிலே குடியிருப்பதற்கு முன்பதாகவே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே அவன் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அப்போ கர்த்தர் ஊர் தேசத்திலே, ஊர் என்னும் பட்டணத்திலே அவன் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொண்டார். அப்பொழுது அவனுக்கு 50 வயது. அவனுக்கு 50 வயது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 7வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. ஸ்தேவான் சொல்லுகிறார், விவரமாய் இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ ஊர் என்னும் தேசத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். அவன் எப்படிப்பட்ட ஆயத்தம் அவனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவனை கர்த்தர் சில காரியங்களிலே ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவன் சில காரியங்களிலே ஆபிரகாம் ஆயத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன ஆயத்தத்தை கர்த்தர் அவனிடத்தில் எதிர்பார்த்தார் என்று சொன்னால், நம்பர் 1, முதலாவது பெருக்கத்தின் முதல் ஆயத்தம். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தின் முதல் ஆயத்தம் அல்லது பெருக்கத்தின் முதல் ஆயத்தம் என்னன்னு சொன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் காட். இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் காட். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்போதுமே பெருக்கம் என்பது, ஆசீர்வாதம் என்பது கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. சொல்லுங்கள், எதில் ஆரம்பிக்குது? கர்த்தரில் ஆரம்பிக்குது. எல்லாரும் தயவு செய்து கவனிங்கள். கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதம் என்பது, அந்த பெருக்கம் என்பது உங்களில் ஆரம்பிக்கல, கர்த்தரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? இட் ஸ்டார்ட்ஸ், ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் காட். கர்த்தரிடத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளா, அவரை விசுவாசித்து அவரை கர்த்தராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளா, வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தரோடு துவங்குகிறதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே. உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வீண். அருமையா சொன்னா, உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் விருதா, வீண். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். சொல்றதை கவனிங்க. கர்த்தரிடத்தில் சொல்லாமல் நீங்கள் செய்யும் காரியங்களிலே கர்த்தரை சேர்த்துக் கொள்ளாமல், உங்கள் மன விருப்பப்படி, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்த காரியங்கள் நினைவு இருக்குதா? நினைவுக்கு வருதா? நினைவுக்கு வருதா? ஆண்டவரே, அந்த ஒரு சகோதரன் ஆமேன்னு சொன்ன சகோதரன் நல்லா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் செய்த காரியங்களிலே கர்த்தரை சேர்த்துக் கொள்ளாதபடிக்கு அல்லது கர்த்தரிடத்தில் சொல்லாதபடிக்கு நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? வரவே இல்லையோ? எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி செய்றீங்களோ? பொய், இவ்வளோ பயங்கரமாக பொய் சொல்றீங்களே. எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது உடனே நினைவுக்கு வந்தது. நினைவுக்கு வருதா? அதுவும் தயங்கி தயங்கி தான் சொல்றீங்க பாருங்க. நினைவுக்கு வருதா? வரும் வரும். கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தரை நினைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார். சுகுமார் கர்த்தரை நினைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சுகுமாரை நினைத்தார்.
ஆமென் சொல்லுங்களா? அவன் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைப்பதற்கு முன்பதாகவே, நீங்கள் கர்த்தரை நினைப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை நினைத்தார். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் உங்களை நினைத்தார். சொல்லுங்க, நான் கர்த்தரை நினைப்பதற்கு முன்பதாகவே. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா, எப்படி நினைச்சார்? எப்படி நினைச்சார்? சுகுமாரை எப்படியெல்லாம் ஆஸ்வதிப்பது, சுகுமாரை எப்படியெல்லாம் பெருகச் செய்வது, சுகுமாரை எப்படியெல்லாம் பழுகச் செய்வது, சுகுமாரனுடைய பேரை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்துவது, அவனை எப்படி ஜாதிகளுக்கு மத்தியிலே, ஜனத்திற்கு மத்தியிலே, அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே அவனை எப்படி மேன்மைப்படுத்து, இப்படியெல்லாம் என்னை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் நினைத்தார், நினைத்து கொண்டிருக்கிறார். என்னை குறித்து மாத்திரமல்ல, உங்களை குறித்தும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எப்படி அவளை ஆஸ்வதிப்பது, எப்படி என்னுடைய மகனை ஆஸ்வதிப்பது, எப்படி அவனை உயர்த்துவது, எப்படி அவனை பெருகச் செய்வது, எப்படி அவனை மேன்மைப்படுத்துவது, கர்த்தர் உங்களை குறித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் நினைவு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொன்றையும் நினைத்து 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 என் காரியங்களில், என் வாழ்க்கையில் காரியங்களை செய்து வருகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொன்றையும் திட்டம் தீட்டி, திட்டம் வகுத்து அவர் ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் நீங்களோ, கர்த்தரோ உங்களை நினைத்து நினைத்து ஒவ்வொரு காரியங்களும் திட்டம் தீட்டி அவர் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவன் நகர்த்தி கொண்டிருக்கும் போது, செய்து கொண்டிருக்கும் போது, நீங்களோ ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் மன விருப்பத்தின்படி, உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் செய்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் அந்த காரியத்தில் எப்படி ஆகிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், திருப்தி அடைந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் இஷ்டப்படி செய்து, அது பிரச்சனையாகும் போது தான் பாஸ்டர்ட்ட வரீங்க அல்லது கர்த்தரிடத்தில் வரீங்க. அநேக காரியங்களிலே உங்கள் இஷ்டப்படி செய்கிற காரியங்கள் பிரச்சனை ஆகும்போது, எங்கேயாச்சும் முட்டிக்கிட்டு நிற்கும் போது ஒன்று கர்த்தரிடத்தில் வருகிறீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் போதகரிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் பெருக்கத்தையும், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தையும், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யும் போது அதை ஒரு நாளும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? சரீரத்தில் ஏதும் பிரச்சனை வந்துவிட்டால் உடனே டாக்டர் இடத்துல போவது போல, மற்ற நேரத்தில் டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருப்பீங்களா? இடையில இப்போ ஆயிலும் அப்படியே கிராஸ் பண்ணும்போது, அந்த வழியாக அந்த ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கை கிராஸ் பண்ணும்போது டாக்டரை பார்த்துட்டு, தேங்க்யூ டாக்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், உங்கள் புண்ணியத்தில் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. எப்போ போவீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தான் போவீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரைட் ரைட். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குற நபரை அப்பதான் நீங்க தேடி போவீங்க. அது வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கிய மனிதராக இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், முக்கிய மனிதராக இருக்கலாம். அப்பதான் நீங்கள் தேடி போவீர்கள். மற்ற நேரத்தில் தேடி போக மாட்டீங்க. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கர்த்தருடைய காரியங்களிலும் நீங்கள் அப்படியே நீங்கள் அதை பழக்கப்படுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மாத்திரம் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள், அல்லது கர்த்தரிடத்தில் வருகிறீர்கள், அல்லது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறீர்கள். மற்றபடி அப்படியே உங்கள் இஷ்டப்படி காரியங்கள், உங்களுடைய மன விருப்பப்படி உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து வருகிறதிலே நீங்கள் மிகவும் மும்முரமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஹேனா சொல்லும்போது சொன்னா ஃப்ரெண்டுன்னு சொன்னா எல்லாவற்றையும் அப்படியே மற்ற அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாத காரியங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று வேதத்திலே 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. He was called friend of God. தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். 3 இடத்துல 1 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்திலே, ஏசாயா 41வது அதிகாரத்திலே, யாக்கோபு 2வது அதிகாரத்திலே, இவளெல்லாம் தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. 2 நாளாகமும் 20வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரம்,
தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய சிநேகிதன், தேவனுடைய சிநேகிதன். கவனிங்கள், அரபு மொழியிலே அல்காரியோ, அல்காரியோ, அல்காலியோ, அல்காலியோ, தேவனுடைய சிநேகிதன். அரபு மொழியிலே ஆபிரகாமை அழைக்கிறார்கள் அல்காலியோ, தேவனுடைய சிநேகிதன். நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, ஒரு உறவு, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு எவ்வளவு ஒரு ஸ்திரமான ஒரு உறவு இருந்தது பாருங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று. அப்படியானால் ஒவ்வொரு கருத்து கர்த்தரிடத்தில் சிநேகிதனாகிய தேவனிடத்தில் சொல்லாதபடிக்கு ஆபிரகாம் செய்கிறதில்லை. ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதே ஆபிரகாம்கிட்ட சொல்லாதபடிக்கு கர்த்தர் செய்கிறது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? எவ்வளவு காரியம் உங்களுக்கு சொல்லாதபடிக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய மாட்டா தெரியுமா? செய்ய மாட்டா தெரியுமா? என்னுடைய தம்பி கணவன் மனைவி பிரச்சனையில் செத்து போறான்னு சொல்லி, அவன் பாயசம் அடித்து செத்து போறான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் சொன்னார். நல்ல ஜெப வேளையில் கர்த்தர் சொன்னார். அப்படியே சுதாரித்து எழுந்தேன். உடனே புறப்பட்டு சென்றேன். என்னுடைய தம்பியினுடைய ஊருக்கு, தஞ்சாவூருக்கு சென்றேன். அவங்கள 2 பேரையும் வச்சு நான் பேசினேன். பெரிதான ஒரு மரணத்திலிருந்து அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார், தப்புவித்தார். அவருடைய ஃப்ரெண்டா நீங்க மாறும்போது அந்த உறவு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த உறவு பிரச்சனைக்காக அல்லது ஒரு தீர்வுக்காக கர்த்தரிடத்தில் போக, கர்த்தரை தேடுகிறவர்களாக இராதபடிக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு கூட ஒரு உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீர்களே ஆனால், அந்த உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கர்த்தரிடத்தில் செய்ய போகிற காரியத்தை சொல்லி சொல்லி செய்கிறவராயிருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் சொன்னார். நம்பர் 1 என்ன சொன்னார்? ஆமாம். முதலாவது காரியம் என்ன சொன்ன? கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. ஆசீர்வாதம் கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. எனக்கு உண்டான ஆசீர்வாதம் கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. சொல்லுங்கள், எனக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரில் உருவாக்குறது. இந்த நாள் ஒரு போதகர் வந்தார் கருத்துப்பிள்ளையிலிருந்து. அவர் பல வருஷங்களாக திருச்சியில் இருந்தார். கருத்துப்பிள்ளைக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர், சின்ன அளவில் இருக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடமாக இருக்கிறதுன்னு சொன்னார். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. எனக்கு உண்டானவைகள் எல்லாம் கர்த்தரில் ஆரம்பிக்கிறது. கர்த்தரோடு. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் இல்லாதபடிக்கு நான் ஒன்றையும் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒன்றை அனுபவிக்கவும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. 2வது காரியம், உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் சொன்னார். உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் சொன்னார். அந்த அந்த எந்த ஊர்ல இருந்தான்னு சொன்ன ஊர். அந்த ஊருக்கு பேர் என்ன? ஊர். அந்த ஊருக்கு பேர் என்ன? ஊர். கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்னால இருக்கவங்க சொல்லுங்களேன், அந்த ஊருக்கு பேர் என்ன? ஊர். ரைட். ஊர் என்கிற அந்த ஊர் சுமேர் என்கிற பட்டணத்தின் தலைநகராக இருந்தது. ஊர் என்கிற ஊர் சுமேர் என்கிற பட்டணத்தின் தலைநகராக இருந்தது. சுமேர் என்கிற பட்டணத்தின் தலைநகராக இருந்தது. அந்த சுமேர் என்கிற பட்டணத்தின் இருந்து தான் சுமேரிய நாகரிகம் என்கிற உலகின் முதல் நாகரிகம் உண்டானது. படிச்சிருக்கீங்களா வாலிப பிள்ளைங்க? படிச்சிருக்கீங்களா? கேட்ட மாதிரியாச்சும் இருக்குதா? சுமேரிய நாகரிகம். என்னென்ன நாகரிகம் சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன நாகரிகம் சொல்லுங்க. அப்புறம் சிந்து சம்பளி நாகரிகம், அப்புறம் ஹரப்பா நாகரிகம். வெரி குட். மொஹஞ்சதாரா, ஹரப்பா நாகரிகம். இந்த சுமேரிய நாகரிகம் தான் உலகத்தின் முதல் நாகரிகம். இந்த சுமேரிய நாகரிகம் தான் இந்த சுமேர் என்கிற அந்த பட்டணத்தை சுற்றிலும் அதில் தான் ஆரம்பிச்சது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சுமேர். அந்த சுமேர் என்கிற பட்டணத்தின் தலைநகர் தான் ஊர் என்கிற அந்த ஊர். அப்போ சுமேரிய நாகரிகம் உலகத்தின் முதல் நாகரிகம் என்று சொன்னால், ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஊர் என்கிற பட்டணம் பெரிய ஒரு நாகரிகமிக்க பட்டணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாகரிகமான பட்டணம். இன்றைக்கு அந்த ஊர் என்கிற அந்த ஊர் ஈராக்கினுடைய தென் பகுதியில் இருக்கு. சதர்ன் பார்ட் ஆஃப் ஈராக்.
சதர்ன் பார்ட் ஆஃப் ஈராக் தேசத்தினுடைய தென் பகுதியில் இருக்கிறது. அதுதான் உலகத்தில் முதல் நாகரிகமான ஒரு ஊராக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் மும்பை எப்படி நம்பர் 1 நாகரிகமான ஒரு பட்டணமோ, அதே போல அன்றைய உலகத்தில் ஊர் என்கிற அந்த ஊர் தான், அந்த சுமேர் என்கிற பட்டணம் தான், அது அதனுடைய தலைநகர் தான் ஊர். அதுதான் நாகரிகமிக்க ஒரு ஊராக இருந்தது, மும்பை இருந்தது போல. அந்த பட்டணத்தினுடைய சிறப்பு என்ன சொன்னா, பல தரப்பட்ட மக்கள் உலகத்தின் பல இடங்களிலிருந்து வருகிறபடினாலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஊர் பாலிதிஸ்டிக் கல்ச்சர் என்று சொல்வார்கள். பல தெய்வ வணக்கம் உள்ள ஒரு கலாச்சாரம் கொண்ட நாடு. பல தெய்வ வழிபாடு. யோசுவாவின் புத்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வேறே தேவனை அல்ல, வேறே தேவர்களை சேவித்தார்கள். பல தெய்வ வழிபாடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு குலதெய்வம் இருந்திருப்பாரா? இருந்திருக்கும். அவர் அந்த ஊர்ல பெரிய ஒரு நல்ல ஒரு ரிச் மேன், ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பம். ஆகவே ஆபிரகாம் அந்த ஊர் 50 வயது ஆபிரகாமுக்கு அந்த ஊர் கோயில்ல ஏதாவது ஒரு கோயில்ல முக்கியஸ்தரா இருந்திருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ட்ரஸ்டியா இருந்திருப்பாரா? தர்மகர்த்தா என்று சொல்வார்களே, அந்த தர்மகர்த்தாவா இருந்திருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிச்சயமா இருந்திருப்பார். நிச்சயமா இவர்களுக்கு சொந்த தெய்வங்கள் இருந்திருக்கும். நிச்சயமா இவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு உடையவர்களாக இருந்திருப்பார்கள். காரணம், அந்த சுமேர் பட்டணம், அந்த ஊர், அந்த என்கிற ஊர், அது நாகரிகத்தின் உச்சக்கட்டத்திலே பல தெய்வ வழிபாடுகளை கொண்டதாக இருந்தது. ஆனால் 50வது வயதிலே இந்த ஊரிலே 50வது வயது உடையவராய் ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தர் அந்த ஆபிரகாமை சந்தித்த பொழுது, ஆபிரகாம் எல்லா தெய்வ வழிபாடுகளையும் விட்டு, ஆமென் சொல்லுவீங்களா? He followed the Lord heartfully. முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினார். எல்லா தெய்வ வழிபாடுகளையும் விட்டு சொல்லுங்கள், எல்லா தெய்வ வழிபாடுகளையும் விட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள், விசுவாசிகளுடைய காரியங்களை பார்க்கும்போது நான் வெட்கப்படுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு முடி எடுக்கணும்னு சொன்னா யாரையாச்சும் ஒருத்தரை தொடர்புபடுத்தி வேளாங்கண்ணி போயிட்டு வராங்க, யாராச்சும் ஒருத்தரை தொடர்புபடுத்தி திருச்செந்தூர் போயிட்டு வராங்க, யாராச்சும் அவங்க போனாங்க, அவங்களோட போனேன் வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் 1 வருஷம் ஆனால் மொட்டை அடிக்கிற மொட்டை வாசிகள் இருக்கிறாங்க. பல தெய்வ வழிபாட்டினுடைய அந்த வழக்கம் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தரிடத்தில் பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு நியூஸ் வந்துடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நியூஸ் வருதே இல்லையே, தலையை பார்த்தா தான் தெரியுது எங்கேயோ போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. தலையை பார்த்தா தான் தெரியுது. பல தெய்வ வழிபாடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே பிறந்த குழந்தைய பாருங்க, அப்படியே வரிசையா இஞ்சி, பூண்டு, மல்லி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கையில கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்ற பட்டு வச்சிருக்காங்க. விசுவாசிகளுடைய வீட்டில் பிறந்த பிள்ளைய பார்த்தா கன்னத்தில் ஒரு பொட்டு, அங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்ன சொன்னேன், நீ கரியே புசுனா வர பிசாசு வரத்தான் செய்யும். முகம் பூரா கரிய புசு. பல தெய்வ வழிபாடு வருதா விசுவாசத்துல? வருது, இருக்குது. தொட்டிக்கெல்லாம் அருவாளா இருக்குது. ஒரு வீட்டுக்கு போன பிறந்த குழந்தைய பார்த்தா அருவாள். ஐயோ ஆண்டவரே, இது என்ன அருவாள்? தொட்டி கீழே 1 அடிக்கு மேல புள்ள தூங்கிட்டு இருக்கு. தொட்டிலேருந்து அழுந்து விருந்தா நேரா இதுல தான் அருவாள் மேல தான் விழுவும். அருவாள் நல்ல வீச்சு அருவாள். பல தெய்வ வழிபாடுடைய வழக்கம் வருதா?
வருது. ஆனா இங்க வந்து நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் துருகம், நான் நம்புவேன், குடும்பமாய் நம்புவேன், கோத்திரமாய் நம்புவேன். பல தெய்வ வழிபாடு, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவை எல்லாவற்றையும், அந்த பல தெய்வ வழிபாடுகளை மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகிற வரைக்கும் ஆபிரகாம் அதை செய்து வந்தான். இன்றைக்கு மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாரோ அன்றைக்கே ஆபிரகாம் அந்த பல தெய்வ வழிபாடை விட்டு, ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் கர்த்தர் ஊரை விட்டு வான்னு சொன்னா, உங்களெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னே நீங்க செவந்திபுரத்தை விட்டு வா, அம்பாசமுத்திரத்தை விட்டு வா, கல்லடை குறிச்சை விட்டு வா, விக்ரமசிங்கபுரத்தை விட்டு வானா எங்க வர்றது? அகசியர்பட்டிக்கு வருதுன்னா அகசியர்பட்டியில் ரட்சிக்கப்பட்டவங்களாம் எங்க போறது? விட்டு வருதுன்னா என்ன என்ன எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறான்? உன் தேசத்தை விட்டு வா என்று சொன்னான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேசத்திலே காணப்படுகிற அந்த பல தெய்வ வழிபாடுகள், அந்த கலாச்சாரங்கள், அவை எல்லாவற்றையும் விட்டு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு அவன் வாழ்க்கையிலே விக்கிரகத்திற்கு இடமே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அதற்கு பின்பு அவன் வாழ்க்கையிலே விக்கிரகத்திற்கு இடமே இல்லை. விக்கிரகம் என்றால் என்ன? வாட் இஸ் meant by idol? விக்கிரகம் என்றால் என்ன? எனக்கும் தேவனுக்கும் இடையில் எது இருந்தாலும் அது விக்கிரகம். சொல்லுங்க, பின்னால் இருக்காங்க சொல்லுங்க, விக்கிரகம் என்றால் என்ன? எனக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எது இருந்தாலும் அது விக்கிரகம். அது மனைவியா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம், ரொம்ப நாளைக்கு பிறந்த பிள்ளையா இருக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்க வேலையா இருக்கலாம், உங்களுடைய பணமா இருக்கலாம், உங்களுடைய ஜாதியா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எது இருந்தாலும் அது விக்கிரகமே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் ஆபிரகாம் உன் தேசத்தை விட்டு வா என்று சொல்லி சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், இந்த எல்லாவித விக்கிரக வழிபாட்டையும் விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு தேவனுக்கு இடையில எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? எதுவுமே கிடையாது. மகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 வயசுல பிறந்த ஈசாக்கு கூட ஒரு விக்கிரகமாக அவன் வைக்கவில்லை. அதனால தான் கர்த்தர் ஒரு நாளிலே ஆபிரகாமை பார்த்து, உன் மகனும் உன் நேசகுமாரனும் உன் ஏக குமாரனும் நீ நேசிக்கிறவனுமாகிய ஈசாக்கை எனக்கு தகன பலியாக செலுத்து என்று சொன்னவுடனே அவன் மறுபேதும் சொல்லாமல் அவன் பலி செலுத்த மகனோடு கூட புறப்பட்டு விட்டான். ஏன்னா அவனுக்கு தேவனுக்கு இடையில எதுவுமே கிடையாது. வெகு நாள் பிறந்த அந்த ஈசாக்கும் அவனுக்கு இடையில விக்கிரகமா இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கவனிங்கள், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில எது இருந்தாலும் அது விக்கிரகமாக. நீங்க அந்த காரியத்தில் நீங்கள் ஆயத்தப்படுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மறுபடி சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சாகிற வரைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஒவ்வொரு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆபிரகாமிடத்திலே சில ஆயத்தங்களை கர்த்தர் எதிர்பார்த்தார். உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். இரண்டாவது சொன்னார், அடுத்து சொன்னார், உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வா. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உன் இனத்தைன்னு சொன்னா அப்படியே யாரும் வேண்டாம், அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றதா நீ நினைத்துக் கொள்ளக்கூடாது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது வேற, இன்றைக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்வது வேறாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கெல்லாம் பின்பற்றுவதற்கு ஒரு போதகர் இருக்கிறான், விசுவாசிகள் இருக்கிறாங்க. நமக்கு முன்னே நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, அநேக விசுவாசிகள் அவர்களை பின்பற்றுவதற்கு பின்பற்றும்படிக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா ஆபிரகாமுக்கு ஒருவருமே கிடையாது. முதல் நபர் ஆபிரகாம். விசுவாச மார்க்கத்தின் முதல் நபர் ஆபிரகாம். அந்த முதல் நபருக்கு அந்த விசுவாச மார்க்கத்தை குறித்து ஒன்றுமே தெரியாதபடினாலே கர்த்தர் ஆபிரகாமை தேசத்தை விட்டு வான்னு சொன்னார். இரண்டாவது இனத்தை விட்டு வான்னு சொன்னார். இனத்தை விட்டு வான்னு சொன்னா இனத்தாரிடத்தில் காணப்படுகிற சமூக பழக்க வழக்கங்கள். சொல்லுங்கள், சமூக பழக்க வழக்கங்கள். ஆமா, அந்த சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு வரணும்னு சொன்னார்.
இன்றைக்கு சபை இருக்கிறது, ஆகவே நான் போதிக்கிறேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு போதிப்பதற்கு சபை இல்லை, போதகர் இல்லை. அவன் தான் முதல் மனிதன், விசுவாச இனத்தினுடைய முதல் மனிதன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் சில காரியங்களை, சமூக பழக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த இனத்தை விட்டு நீ வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். வெளியே வந்துவிட வேண்டும். ஏன்னா ஒரு தனி மனிதன். சமூகம் என்பது மொத்தம் பெரும் கூட்டம். அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியிலே இந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு இனத்தை அந்த ஒரு மனிதன், தனி மனிதனாலே அவன் சமாளித்து செய்ய முடியாது. ஆகவே அதை விட்டு வெளியே வா என்று சொன்னார். உன் இனத்தை விட்டு வெளியே வா. சமூக வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆம். கவனிங்க, சமூக பழக்க வழக்கங்கள் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் காரியத்தில் அது நடைமுறையிலே நீங்கள் அதை இன்னும் உங்கள் காரியத்திலும் அது காணப்படலாம், உங்கள் வாழ்க்கையிலும் அது காணப்படலாம். சின்ன காரியத்துக்கும் பொய் சொல்லுவான், சின்ன காரியத்துக்கும் பொய் சொல்லுவான். டக்குன்னு பொய் வரும். நீங்கள் டக்குன்னு பொய் சொல்கிறீங்களா? சின்ன காரியத்துக்கும் அப்படியே போல்டாக பொய் சொல்கிறீங்களா? சமூக பழக்க வழக்கத்தை விட்டு இன்னும் வெளியே வரல, இனத்தை விட்டு நீங்கள் இன்னும் வெளியே வரவில்லை. ஆமென் சொல்லுமா? ஆமாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. சின்ன காரியத்துக்கும் தேவ பிள்ளைகள் நீங்கள் பொய் சொல்வீர்களே, ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் இனத்தை விட்டு வெளியே வரவில்லை. நீங்கள் இனத்தை விட்டு வெளியே வரவில்லை, ஆனால் இன்னும் தேவன் வைத்திருக்க அந்த பெருக்கத்திற்கு இன்னும் ஆயத்தப்படவில்லை. நீங்கள் இன்னும் ஆயத்தப்படவில்லை, ஆனால் தேவன் உங்கள் வைத்திருக்கிற அந்த பெருக்கம், ஆசீர்வாதம், அந்த ஏவாளம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதிலே தாமதத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் என்று தீத்துவுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். ஓயாம வாய் கூசாம பொய் சொல்லுவாங்களாம், வாயை திறந்தா பொய் பேசுவாங்களாம். இன்னைக்கு விசுவாசிகள் இருக்காங்க தெரியுமா? விசுவாசிகள் நான் பார்த்துருக்கிறேனே, வாய் கூசாம பொய் சொல்லுவாங்க, வாய் கூசாம. பிஸ்னஸில் சில காரியங்கள் அது வேற காரியங்கள், அது பழக்கம். அந்த காரியங்கள் ஏசையாவை எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் இங்கே தான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் ஆலங்குளத்தில் அவர் விறகை ஏற்றிக்கிட்டு இருப்பார். நம்மகிட்ட சொல்லுவார், என்ன இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்வார். அடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறீங்களா? வரேன் பாஸ்டர்ன்னுவார். அடுத்து ஒரு 15 நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர்னார். ஆனால் அவர் ஆலங்குளத்தில் தான் இருப்பார், வந்துக்கிட்டே இருப்பார்னுவார். அது காரியம் அல்ல, அது அல்ல. நான் சொல்லுகிறது, ஆமா, இனத்தாரை விட்டு வெளியே வான்னு சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், இனத்தாரை விட்டு வெளியே வான்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொன்னதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அநேக சமூக பழக்க வழக்கங்களில் ஒன்று, திருமணத்திற்கு முன்பதாகவே தாம்பத்தியத்தை அனுபவிக்கும் வழக்கம் சமூக பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பதாகவே தாம்பத்தியத்தை அனுபவிப்பது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? மகனே, நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும்னு சொன்னால், நான் வச்சிருக்கிற மேன்மைகளை நிறைவாய் நீ அனுபவிக்கணும்னு சொன்னால், திருமணம் என்கிற பந்தத்தின் மூலமாகத்தான் நீ தாம்பத்தியத்தை அனுபவிக்க வேண்டும். ஆமென். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு எதுவெல்லாம் உங்களை தூண்டி விடுகிறதோ அதுவெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைங்க, அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைங்க. பிசாசு இன்றைக்கு தூண்டி விடுவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்து வருகிறான். யூ சே நோ டு தம். நான் சமூக பழக்க வழக்கங்களின் இனத்தாரை விட்டு வெளியே வந்தவன். போல்டா சொல்லுங்க, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. போல்டா சொல்லுங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அகஸ்டின் ஜோசப் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். பழைய விசுவாசிகள் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சபையில் அநேக முறை அவர் வைத்திருக்கிறோம். அவர் என்னை பார்த்து அண்ணன்வார், நான் அவரை பார்த்து அண்ணனுவேன். ரொம்ப அப்படி மணிக்கணக்கிலே தேவ சமூகத்தில் இருக்கிறவர். மணிக்கணக்கிலே அவரை நான் கூப்பிடுவதற்காக நான் போனேன். அவரை கூப்பிடுக்கிறதுக்காக போகும்போதே அவர் சொன்னார், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பொதிகை மலைக்கு போகிற அந்த பாதையில் அவருடைய இது இருக்குது அப்படின்னு சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார்.
அவர் வந்தா உள்ளார வரசங்கன்னு சொன்னார். அவரை வச்சு அம்பலவானத்தில் வச்சு கூட்டம் நடத்தணும். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அண்ணே, இந்த சபை இங்கே இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருண்ணே, ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை நிமித்தமாக தான் நீங்கள் வெளியே போவீங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியே போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பிரச்சனை நிமித்தமாக வெளியே போவீங்க. ஒரு பனங்காடு, அந்த பனங்காட்டில் நீங்கள் போய் சபை கட்டி, அங்கே அது கிழக்கு பகுதியில் இருக்குது. நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க, அம்பலாபானபத்திற்கு கிழக்கு பகுதியில் இருக்குது. அந்த பனங்காட்டில் தான் நீங்கள் சபை கட்டுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருனே அப்படின்னார். அவ்வளவு துல்லியமா சொன்னார். அவர் சொன்னாரு, 7 நாடுகளுக்கு அவர் ஒரு ஸ்தாபனத்தினுடைய டைரக்டரை தெரிவு செய்கிற காரியத்தில், செலக்ட் பண்ணுகிற காரியத்தில் 7 நாடுகளுக்கு டைரக்டர், உலக நாடுகள் 7 நாடுகளுக்கு டைரக்டர் தெரியப்படுத்துகிற இடத்துல அவரை வெளிநாட்டில் வைத்து ஒரு 15 பேருக்கு இன்டர்வியூ வைத்தாங்களாம். அந்த 15 பேருக்கு இன்டர்வியூ என்ன தெரியுமா? பல விதங்களில் இன்டர்வியூ, பல விதங்களில் வைக்கப்பட்ட அந்த இன்டர்வியூவில் ஒரு பகுதி அவர்களை ஒரு 20 நிமிஷம் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளார அனுப்பிச்சு, அந்த அப்படியே அவர் உடம்புலெல்லாம் வயர்லெஸ் கருவிகளை வைத்து அப்படியே அவருடைய உடம்புகளில் ஏற்படுகிற மாற்றங்கள்லாம் டிவி மானிட்டரில் வெளியே இருக்கிறவங்க எல்லா டைரக்டர்ஸுக்கு தெரியும். டிவி மானிட்டரில் உடலில் என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது, எவ்வளோ நேரம் ரத்தம் கொதிக்கிறது, எப்படி ப்ரெஷர் ஏறுது, காரியங்கள் எல்லாம் சகலமும் மானிட்டரில் காண்பிக்கப்பட்டது. உள்ள அறைக்குள் தள்ளி விட்ட உடனே உள்ள அறையில் 20 நிமிஷம் சும்மா நிற்கணும். கண்ணை மூடிக்கிட்டு கூட நிற்கலாம், சும்மா நிற்கணும். கண்ணை மூடிட்டு நிற்கக்கூடாது, சும்மா நிற்கலாம். ஆனால் 20 நிமிஷம் நிற்கணும். உள்ள அறையில் என்ன தெரியுமா? நிர்வாணமாக ஒரு அழகிய இளம்பெண் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். நிர்வாணமாக அழகிய இளம்பெண். அந்த இன்டர்வியூக்கு போன 12-15 பேரில் இவர் தான் செலக்ட் ஆனார். ஏன் தெரியுமா செலக்ட் ஆனார்? உள்ளர போகும்போது இவருடைய ரீடிங் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் வெளியே வரும்போது ரீடிங் இருந்துச்சான். ஆமான்னு சொல்லுவீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு உறுதி உள்ளவர் பாருங்க. எவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட சலனமே இல்லை. உன் இனத்தாரை விட்டுன்னு சொன்னா, திருமணத்திற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள், திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கூட சலனத்திற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்கள் வீட்டை விட்டு வெளியே வா, உங்க இனத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னா இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, சமூக பழக்க வழக்கங்களை தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய சபையில இருந்து கொண்டும், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும், இன்னும் சமூக பழக்க வழக்கங்களை அவர்கள் கை கொள்கிறவர்களாக இருக்க. வாஸ்து பார்க்குறீங்களா? வீடு இத்தனை ரூம்ல இத்தனை அறை, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், வாஸ்து பார்க்குறீங்களா? கிச்சன் இங்க தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்க வாஸ்து பார்த்தீங்களான்னாரு. வாஸ்தாவது ஏஸ்தாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, தண்ணி தொட்டி அந்த மூலையில் தான் இருக்கணும். கரெக்டாக வாஸ்து பார்த்து கட்டின மாதிரியே தண்ணி தொட்டி அங்கே வச்சுருக்கீங்க பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே தண்ணி தொட்டி இருக்கணுமா. இதான் நான் என்ன செஞ்சேன், சொன்ன உடனே எல்லாத்துக்கும் மேலே சிலுவையை தூக்கிட்டேன். அங்கே எந்த இடத்துல வாஸ்து வந்து எல்லாத்துக்கும் மேலே தண்ணி தொட்டின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு மேலே சிலுவையை தூக்கிடலான்டான். இதே இதுக்கு வாஸ்து நமக்கு சிலுவை தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். வாஸ்து பார்க்குறீங்களா? இன்னும் வாஸ்து பார்த்து கட்டுறீங்களா? நல்ல நாள் பார்க்குறீங்களா? நீங்கள் நல்ல நாள் பார்க்குறீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது, உங்கள் வீட்டுக்கு வரும்போதே தெரியுது. நல்ல நாள் நீங்கள் இன்னும் பார்க்குறீங்களா? ராகால இன்னும் பார்க்குறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சமூக பழக்க வழக்கங்கள் இன்னும் உங்களிடத்துல காணப்படுகிறதா? இது எல்லாம் ராகாலம்லாம் என்ன, நல்ல நேரம்னா என்ன? அவன் குரு 8ஆவதுல நிற்கிறான், ராகு 9ஆவதுல நிற்கிறார், ஒரு 3ஆவதுல நிற்கிறாரு. இந்த ராகுல் இல்லை, அந்த ராகு. அவர் அங்கே நிற்கிறார், இவர் இங்கே நிற்கிறார். அதன் அடிப்படையில் நேரம் கணிக்கப்படுகிறது. நீங்க அதையும் நீங்க கை கொள்வீர்கள். ஆனால் நீங்க எதை நம்புகிறீங்கன்னு சொன்னா, அந்த சமூக பழக்க வழக்கங்களை செய்கிறதான அவர்கள் வணங்குகிற அந்த தெய்வங்களை நீங்களும் நம்புகிறீர்கள் என்று அர்த்தம். நல்ல நாள் பார்க்கிறவன் நீங்க அதை நம்புறீங்கன்னு அர்த்தம். வாஸ்து பார்க்கிறவங்க நீங்க அதை நம்புறீங்கன்னு அர்த்தம்.
இன்னைக்கு குரு 8வது இடத்துல 7வது இடத்துல நிற்கிறான், நல்ல காலம், ஒரு உதாரணத்துக்கு நல்ல நல்ல நேரம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை செய்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த குருவை நம்புறீங்க. இந்த குருவை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இந்த குருவை நீங்க நம்புனீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாள் தான், எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாத நாள் தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த சமூக பழக்க வழக்கங்களை இன்னும் நீங்கள் கை கொண்டு அவர்களாக இருப்பீர்களேயானால் you are not yet prepared for the blessings, you are not prepared for the more. இன்னும் பெருக்கத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படவில்லை, ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். டானாவில் இருக்கிற பூமாவுடைய அவங்க அம்மா ஒரு 10 நாளைக்கு 11 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இனத்தார் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, அம்மாவுடைய ஃபோட்டோ வைத்து அந்த அம்மா ஃபோட்டோக்கு முன்னால் படையலை வச்சு விளக்கு ஏற்றி படையலை வச்சு அவங்கள சாமியாக கும்பிடுன்னு சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தினார்களாம். இது சகோதரியை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் கும்பிட்ற எங்கள் சாமியாவையும் உங்களை கும்பிட சொல்கிறேன். உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்த உங்கள் அம்மாவை நீங்கள் சாமியாக கும்பிட்டா என்ன? எங்கள் சாமியை கும்பிட வேண்டாம், உங்கள் அம்மாவை கும்பிடுங்க. அவர்கள் மறுத்து விட்டார்களாம். முடியவே முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார்களாம். சமூக பழக்க வழக்கங்களில் ஒன்று. இன்னும் வேலையில் உண்மையாக இருப்பது. வேலையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. காசு வாங்குற காசுக்கு உண்மையாக வேலை செய்யணும் இருக்காது. சமூக பழக்க வழக்கம் அப்படி. வேலையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க, கணவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, பெற்றோருக்கு உண்மையாய் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இவையெல்லாம் சமூக பழக்க வழக்கங்களில் ஒன்று. நீங்களும் கணவனுக்கு உண்மையாக இல்லாதவர்களாக இருப்பீர்களானால், மனைவிக்கு உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் பெற்றோருக்கு உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் வேலையில் உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்களானால், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு விசுவாசி இருந்தாங்க. அவர் மில்லோடைய பெரிய அதிகாரியாக இருந்தார். மில்லுக்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார், டியூலிப் சிங். அவங்க அப்பா சப் கலெக்டராக இருந்தவர். அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா எப்படின்னு சொன்னால், டியூலிப் ரைட் டவுன் தீஸ் திங்ஸ், இந்த காரியத்தை நான் சொல்கிற காரியத்தெல்லாம் எழுதிக்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுவாராம். இந்த சொல்கிற காரியத்தெல்லாம் எழுதிக்கன்னு சொல்லி ஃபோனில் பேசும்போது, ஓகே டாடி அப்படின்னு சொல்லி எழுதணுன்னா, பேப்பர் எந்த பேப்பர் எடுக்கிற, டேபிளில் இருக்கிற என் பேப்பரை எடுக்கிறியா, ஆஃபீஸ் பேப்பரை எடுக்கிறியா? இல்லை டாடி, நான் என்னுடைய பேப்பரை தான் எடுத்துக்கிறேன். ரைட். டேபிளில் இருக்கிற அவர் உபயோகப்படுத்துகிற அந்த ஆஃபீஸ் பேப்பரை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாராம். எழுதுகிற சொந்த காரியம்னா நீ உன் சொந்த பேப்பரில் எழுதணும். ஒரு பேப்பர் வேலையில் உண்மையாக இருப்பது. சமூக பழக்க வழக்கங்கள் கவனிங்க, இந்த காரியங்களில் உண்மையாக இருப்பதில்லை. நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களேயானால், நீங்கள் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் இன்னும் ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். வீட்டை விட்டு வெளியே ஒரு நாள் வந்தோம். வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னு ஒரு நல்ல காரியமாக எங்கள் அம்மா புறப்பட்டு போனாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே எதிர்த்தாப்புல ஒரு விதவை, கணவனை இழந்த ஒரு பெண் வந்தாங்க. பாருங்க, எங்கள் அம்மா டக்குன்னு மொத்த கீழே போட்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்க. என்னம்மா என்னன்னு? இல்லை ஒன்றும் இல்லைன்னாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் வெளியே போய் பார்த்தா அந்த விதவை போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதவை போயிட்டாங்களாம், இவங்க நல்ல காரியமாக போகிறாங்களாம். ஆகவே விதவை முகத்தில் முழிச்சா அந்த ஒரு காரியம் உருப்படாதான், அதனால் வீட்டுக்குள்ளார வந்துட்டு அடுத்த பஸ்ஸில் புறப்பட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு நாள் இவங்களும் விதவை ஆவாங்கன்னு தெரியல. இவங்க முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு 10 பேர் காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. சமூக பழக்க வழக்கம் என்ன நீ பின்பற்றணும்னு சொன்னா, ஒன்ன நான் ஆஸ்வதிப்பதற்கு முன்பதாக இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீ வெளியே வான்னு சொல்றார். ஆமென் சொல்லுவீங்களா? இவை எல்லாவற்றையும் வெளியே வா. குருவை வைத்து, ராகுவை வைத்து, அவனை வைத்து, இவனை வைத்து, அவன் ஸ்தானத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களே, ஆனால் சர்வவல்ல தேவன் எப்படி உங்களுக்கு அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்? எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார்? நீங்க கர்த்தரை நம்பி காரியங்களை செய்தீர்களே, ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா,
உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வா. மூன்றாவது, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா. உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவாயாக, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன தேவன் எப்படி சொல்வார் இந்த வார்த்தையை? உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லி எப்படி சொல்வார்? அப்படின்னா தகப்பன் வீட்டை விட்டு சொன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா அம்மா அப்பாலாம் அப்படியே கவனிக்காம விட்டுறணும், அது அல்ல. தகப்பனை தாயோ உயிருள்ள வரைக்கும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? Abraham, if I want to be the father of your whole family, you have to leave your father's house. ஆபிரகாமே, நான் தகப்பன் உன்னுடைய வீட்டு அனைத்திற்கும் நான் தகப்பனாய் இருக்க வேண்டுமேனால் நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. ஆமென் சொல்வீங்களா? நான் குடும்பம் எல்லாத்துக்கும் தகப்பனாக இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னை அநேக சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறேன். அநேக சாதிகளுக்கு நீ தகப்பனாக ஆக விரும்பினால் உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியே வா. ஆமென் சொல்வீங்களா? நான் உனக்கு உன் குடும்பத்திற்கும் தகப்பனாக இருக்க விரும்புகிறேன். நான் உனக்கு உன் குடும்பத்திற்கும் தகப்பனாக இருக்க வேண்டுமேயானால் நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. ஆமென் சொல்வீங்களா? ஏன் அப்படி சொன்னால், தகப்பன் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன். தகப்பன் தான் அந்த குடும்பத்திற்கு அந்த நாட்களில் தலைவனாக இருக்கிறவன். தகப்பனை வச்சு தான் எல்லா காரியங்களும். தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும். தகப்பன் ஆசீர்வதிப்பது தகப்பனை வச்சு தான். சபிப்பது என்றாலும் தகப்பன் தான். வழிநடத்தி செல்வது என்றாலும் தகப்பன் தான். அந்த வீட்டில் எல்லாமே தகப்பன் தான். ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பது என்றாலும், சபிப்பது என்றாலும், வழிநடத்தி செல்வது என்றாலும். கவனிங்க, கர்த்தர் ஊர் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போயின்னு சொன்னே, ஆபிரகாம் அப்பா இடத்துல போய் சொல்லுகிறார், அப்பா இப்படி மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானார். அவர் பெரிய ஒரு யாவே தெய்வம். அவர் தரிசனமாக எனக்கு சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னோன்னே, வான்னு சொன்னார், நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். பெரிய ஜாதி ஆக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் சொன்ன உடனே, அப்படியா மகனேன்னு சொல்லி தேராகு, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு எல்லாவற்றையும் கேட்டு என்ன செய்தார்? அவன் ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆபிரகாமுடைய மனைவி சாராளையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தேராக புறப்பட்டு சென்றான். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசித்து பாருங்கள், 11வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்க, 31வது வசனம் வாசிக்கலாம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். கவனிங்கள், ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். யார் போக புறப்பட்டான்? தேராகு. யாரை கூட்டிட்டு போக புறப்பட்டான்? ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு போக புறப்பட்டான். கர்த்தர் யார் இடத்துல சொன்னான்? ஆபிரகாம் இடத்துல சொன்னார். அவன் என்ன செய்தான்? கவனிங்க, அவன் என்ன செய்தான்? ஊர் என்னும் தேசத்தில் இருந்து கானான் என்னும் தேசத்துக்கு புறப்பட்டு போயின்னு சொன்னார் கர்த்தர். ஊர் என்னும் தேசத்திலிருந்து கானான் தேசம் 600 கிலோமீட்டர், 600 மைல். இப்போ ஊர் என்னும் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆனால் அவன் எங்க போறான்னு சொன்னா, இங்க மேற்கே கிழக்கே இருக்கிற ஊருக்கு போகாதபடிக்கு வடக்கே இருக்கிற ஆரான் நோக்கி 610 கிலோமீட்டர் பயணம் செய்தான். 610 கிலோமீட்டர். ஊரிலிருந்து இங்கே இந்த ஊரிலிருந்து கானான் தேசம் இங்கே இருக்கிறது. ஊர் இங்கே இருக்கிறது. ஊரிலிருந்து கானான் 600 கிலோமீட்டர்.
நோக்கி 610 கிலோமீட்டர் பயணம் செய்தார். ஆரானிலிருந்து கானானுக்கு 400 கிலோமீட்டர் மேலும் பயணம் செய்ய வேண்டும். ஆரானிலே போனவன் கர்த்தர் ஆரானுக்கு போக சொல்லல. ஆரானுக்கு பயணமானவன் ஆரானிலேயே தங்கிவிட்டார்கள். ஊரிலிருந்து புறப்படும் போது, ஊரிலிருந்து ஆபிரகாம் புறப்படும் போது அவனுக்கு வயது 50. ஆனால் ஊரிலிருந்து புறப்பட்டு அவன் 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 ஆரானுக்கு சென்றபோது 25 வருடங்கள் ஆரானிலே அவன் தங்க வேண்டியதா இருந்தது. அந்த 25 வருடங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட பேசல. கவனிங்க, கர்த்தர் அவனோடு கூட பேசல. கர்த்தர் அவனை ஒரு சிறு காரியத்தில் கூட ஆசீர்வதிக்கல. ஒரு சிறு காரியத்தில் கூட ஆசீர்வதிக்கல. என்னுடைய மனைவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் கர்த்தர் பேசவே மாட்டார். கீழ்ப்படியாத வரைக்கும், கீழ்ப்படுகிற வரைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்கிறதை தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், என்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பதான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். என்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பதான் கர்த்தர் பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆரானிலிருந்து அவன் ஊரினும் தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட தேராகு நேராக ஆரானுக்கு போய் அங்கே ஆரானிலே தங்கிவிட்டான். ஆரானிலே தங்கிவிட்டான் 25 வருடங்கள். வேஸ்டட் இயர்ஸ். பிரயோஜனத்திற்கு ஒன்றும் பிரயோஜனத்திற்கு ஏதுவல்லாத 25 வருடங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், 25 வருடங்கள். தேராகு அங்க மரித்தான். தேராகு மரித்த பிறகுதான் ஆபிரகாமுக்கு உணர்வு வந்தது. கர்த்தர் சொல்லி இருந்தாரே, கர்த்தர் சொல்லி இருந்தாரே. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்றை புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான்? தகப்பன் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்லி கர்த்தர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களை பார்த்தும் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு, இந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் சொன்னா, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வர வேண்டும் என்பது அல்ல. அல்ல. என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் உனக்கு மேய்ப்பனாய் இருந்து, ஆமென் சொல்லுவீங்களா, நான் மட்டுமே உன்னை வழி நடத்தும்படிக்கு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், நான் உனக்கு மேய்ப்பனாய் இருந்து நான் மட்டுமே உன்னை வழி நடத்தும்படிக்கு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா. அப்போ தேசத்தை விட்டு புறப்பட்டு வானா ஒரு அர்த்தம், இனத்தை விட்டு புறப்பட்டு வானா ஒரு அர்த்தம், தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னா ஒரு அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? நான் மாத்திரம்தான் உன்னை வழி நடத்துவேன் மகனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? எல்லாருக்கும் முன்புதான் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணுமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஆயத்தம் உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் தகப்பன் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு வெளியே வர வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை வழி நடத்த வேண்டும். கர்த்தர் ஒருவரே, ஆமென் சொல்லுவீங்களா, கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு மேய்ப்பனா இருக்க வேண்டும். வேறு யார் சத்தத்திற்கும் நீங்கள் செவி கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தர் ஒருவரே. அதனாலதான் ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்யும் போது என்னாச்சுன்னா, துணிஞ்சு எல்லாவற்றுக்கும் தைரியம் வந்துவிடும். பாருங்க, எல்லாவற்றுக்கும் தைரியம் வந்துவிடும். வேலைக்காரன் அனுப்புகிறார் பொண்ணு பார்க்க. வேலைக்காரனை இன்னைக்கு யாராச்சும் வேலைக்காரன் அனுப்புவோமா? வேலைக்காரன் பார்த்த பொண்ணை யாராச்சும் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? தம்பி வரங்களா சொல்லுங்க, நான் இப்பயே ஏற்பாடு பண்றேன். வேலைக்காரன் பார்த்த ஒரு மாப்பிள்ளையை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க. இழுத்து அடிக்கிறீங்க. மூக்கு நல்லால, கண்ணு நல்லால, காது நல்லால, முடி கம்மியாக இருக்குது, சுண்டி விட்டா ரத்தம் வரல. வேலைக்காரன் சொல்றாரு, நீ என் இனத்தார் இடத்துல போ, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, அங்கே என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், நான் போகிறேன், ஒரு கால் அந்த பெண் என் மூஞ்ச பார்த்து என் பின்னே வராமல் போனாள் அப்படின்றான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ போ,
நான் வணங்கும் என்னை வழி நடத்தும் தேவன் உனக்கு முன் சென்று. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, போய் சொல்றாரு. அந்த எலேசர் சொல்றாரு, கர்த்தர் சுத்தம், ஒரு நான் துறவண்டையில் நிற்பேன், கிணத்துல நிற்பேன். இந்த நேரத்தில் வர தண்ணி எடுக்க வர பெண்கள் இடத்துல நான் கேட்பேன். என்ன கேட்பேன்? எனக்கு தண்ணீர் குடிக்கத்தான், என் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்க்கத்தான் என்று சொல்லி கேட்பேன். எந்த பெண் உனக்கும் எனக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கும்போது, எந்த பெண் உமக்கும் குடிக்க தருவேன், உன்னுடைய ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்து கொடுப்பேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்லுகிறாளோ அவளே என் குமாரனுக்கு தேவனாய் கர்த்தர் நீ ஏற்பாடு செய்த, என் எஜமானுடைய குமாரனுக்கு நீ ஏற்பாடு செய்த மனைவி என்று அறிவேன் சொல்லு. அவன் சொல்லுகிறான், நான் இவைகளை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்பதாகவே, நான் இவைகளை என் இருதயத்திற்குள், என்ன நான் குடிக்க தண்ணி தான் சொல்லி கேட்ட உடனே அவ உமக்கும் தருவேன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் சொல்லி எந்த பெண் சொல்லுகிறார்களோ என்று அவளே நீர் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்பாடு செய்த மனைவி என்று சொல்லி அறிந்து கொள்வேன் என்று என் இருதயத்தில் நான் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே இதோ ரேபெக்காள் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு அங்கே கிணற்றண்டைக்கு வந்தாள். ஆமென் சொல்லுவீங்களா? அவனுக்கு கர்த்தர் அவனை நடத்துவதற்கு அவன் இடம் தரும்போது, ஆயத்தப்படும் போது, அவன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவனை வழி நடத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு காரியத்திலும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. ஏராளம் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வீட்டை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், பிள்ளைகளுக்கு துணையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், வேலையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு மேன்மை அடைய போகிறீர்கள், மகிமைப்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இவள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர் உங்களை நடத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்பட, அவர் கரைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் திறமையை வச்சு, உங்கள் திராணியை வச்சு, உங்க படிப்பை வச்சு, உங்களுடைய சூழ்நிலையை வச்சு, உங்களுடைய பின்னணியை வைத்து அல்ல, கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் என்னை, நானே உன்னை நடத்த வேண்டும். தகப்பன் உன்னை நடத்த அத்தனை வருஷம் வேஸ்ட். வெளியே வா, அதை விட்டு வெளியே வா, அந்த கான்செப்ட் வெளியே வா. நான் உன்னை வழி நடத்தும்படிக்கு உன் கையை என் கையில் கொடு. ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ அதை உணர்ந்து சொல்லுகிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். உணர்ந்து சொல்லுகிறான். வசனம் சொல்லுது, அவன் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவன் 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? இரண்டாவது முறை கர்த்தர் சொல்லல, ஆனால் முதல் முறை கர்த்தர் சொன்னதை அவன் நன்றாய் உணர்ந்து அவன் சிந்தித்து இப்பொழுது உணர்வடைந்தவனாக அவன் புறப்பட்டு செல்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? வருகிற வாரத்திலே 2வது வசனத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்ம எல்லாருமே எழுமே நின்று கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதுவானாலும் இந்த காரியங்கள் கர்த்தரில் துவங்குகிறதாக, கர்த்தரோடு ஆரம்பிக்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு ஆரம்பிக்காத எந்த காரியத்தையும் செய்ய துணிய வேண்டாம். கர்த்தர் இல்லாமல் ஆரம்பிக்கும் செய்யும் எந்த காரியத்தையும் நீங்கள் விலகி நிற்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இது முதல் ஆயத்தம். உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். இந்த 3 காரியங்களையும் அவன் 50வது வயதிலே கத்த சொன்னார். ஆனால் 75வது வயதிலே தான் கத்த சொன்ன அந்த காரியங்களுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்றார். நீ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இப்பயே கீழ்ப்படுகிறவர்களும் உண்டு. ஆபிரகாமை போல 25 வருடங்கள் காலம் தாழ்த்தி கீழ்ப்படிந்ததை போல 1 வருடம் 1 மாதம் 2 வருடம் என்று காலம் தாழ்த்தி கீழ்ப்படுகிறவர்களும் இங்கே உண்டு. நீங்கள் கீழ்ப்படுகிறதின் அடிப்படையிலேயே, உங்களுடைய ஆயத்தத்தின் அடிப்படையிலேயே கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை
நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பாரானால், தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தாரை விட்டு, உன் தேசத்தை விட்டு, நான் உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்கு நேராக, நான் உனக்கு வைத்திருக்கும் மேன்மையின் வாழ்க்கைக்கு நேராக புறப்பட்டு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். புறப்பட்டு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே கையை உயர்த்தி, வெட்கப்படாம தோளுக்கு மேலா கையை உயர்த்தி, இதோ அடியேன் வருகிறேன் ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்னை எவ்வளவாய் மேன்மைப்படுத்த திட்டங்கள் வைத்திருக்கிறீர் என்று இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். தாமதப்படுத்துவதும் துரிதப்படுத்துவதும், பெற்றுக்கொள்ள தாமதமாக்குவதும் பெற்றுக்கொள்வதிலே துரிதம் மாக்குவதும் என் கையில தான் இருக்குது ஆண்டவரே. நான் புரிந்து கொண்டேன். என்னை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே கைகளை வைத்து, ஆண்டவரே தந்து விட்டேன் என்னை ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே என்னை தந்து விட்டேன் ஆண்டவரே. என் கரத்தை பிடிச்சு என்னை நடத்தும்படிக்கு இந்த நாளிலிருந்து நீர் மாத்திரமே என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே. உங்க வயசு 15 வயசா இருக்கலாம். யோசேப்பை 13 வயதிலே 14 வயதிலே கரம் பிடித்தவர் கர்த்தர். தானியேலை 17 வயதிலே கரம் பிடித்தவர் கர்த்தர். சகரியா தேவனை சந்தித்த பொழுது முதிர் வயதுள்ளவனா இருந்தான். ஆபிரகாம் மத்திய வயதுள்ளவனா 50 வயதுள்ளவனா இருந்தான். எந்த வயதிலும் கர்த்தர், நீங்கள் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்க விரும்புகிறார். எந்த வயதுள்ளவர்களாலும் சரி, கர்த்தர் நடத்த வேண்டும் என்று அவர் கரத்திலே நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும் எனவும் கர்த்தர் எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை குறித்து நினைப்பதற்கு முன்பதாக, சகோதரா சகோதரி, தாய்மாரே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். உங்களை குறித்து திட்டங்கள் வகுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பெருக செய்ய, உங்களை பழுக செய்ய கர்த்தர் திட்டங்கள் வைத்திருக்கிறார். அதெல்லாம் நிறைவேறுனா உங்களுடைய ஆயத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு முழுமையாக எதிர்பார்க்கிறார். என்ன நீங்க மாத்திரம் நடத்தணும் ஆண்டவரே. என் கையை பிடிச்சிங்க ஆண்டவரே. அப்படியே உங்க கையை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து சொல்லுவீங்களா? அப்படியே அப்படியே மானசீகமாய் உடைய உள்ளத்திலிருந்து கர்த்தரோடு கூட பேசுங்களா? என் கையை பிடிச்சிங்க ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு நீரே என்னை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே, என் கையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பிடித்து கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற உங்களை இங்க இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி சொல்லும் அந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேன்மைப்படுத்தும்படிக்கு, உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, இந்த ஆசீர்வாதத்தின் நாளை மேன்மைப்படுத்தும் நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவேன். தெளிவா என்னோடு கூட பேசினார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறதை அல்லல் தட்டாதிருங்கள், அற்பமாய் எண்ணி விடாதிருங்கள், மறந்து போகாதிருங்கள். இவை அனைத்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும் என்று திட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் பலத்த கரகோஷம் செய்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ராபாபால் ஈரபாபால் ஈரகணி சமகலி ரகபாப்பா ரகடி அரகணா சந்தான. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறச்சாதிகளாகிய எங்களுக்கும் உண்டாகும் என்று வாக்களித்திருக்கிறேன்.
அவனை மிகவும் ஆசீர்வதித்தீர். அவன் மிகவும் பெரிய சீமானாய் இருந்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீர். அவன் பேரை பெருமைப்படுத்தினீர். இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதை நான் காண வேண்டும் ஆண்டவரே, நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இவர்களை குறித்து அநேக இடங்களிலே நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, நடு வயதானாலும் சரி, முதிர் வயதானாலும் சரி, உடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் உரியது ஆண்டவரே. 75 வயதிலே அவனை மறுபடியும் கரம் பிடித்தீர். அந்த தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய கரத்தையும் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறேன். உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். புதிதாய் வந்தவர்கள் மேல் ஆண்டவரே நன்றி. அவர்கள் விளங்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை விளக்கி சொல்லுங்க. எதுக்காக ஆண்டவரே எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாளோ அந்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, நிம்மதியை ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாருங்க ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், கர்த்தர் அவர்களுக்காய் ஆண்டவரே காரியங்கள் செய்யும்படியாய், ஆண்டவர் திருப்தியோடு, ஆண்டவர் மன மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கிருபையும் சகாயமும் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்று வேண்டுமாய் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless, God bless, God bless, God bless.